தேங்காங்க. சரி, யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அவ்வளோதான். கீழே தானே கிடந்துச்சு, நம்ம யார்கிட்டையும் திருடெல்லாம் கிடையாது. எங்கே வளைஞ்சாலும் சரி ப்ராப்பராக இண்டிகேட்டர் போடுங்க. லெஃப்ட் சைடு திரும்ப போகிறீங்கன்னா லெஃப்ட் சைடு இண்டிகேட்டர் போட்டுருங்க, ரைட் சைடுனா ரைட் சைடு போட்டுருங்க. சந்துக்குள்ளே தான். வணக்கம், நான் உங்கள் சக்தி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நான் சும்மா ஒரு ஹவு டு ட்ரைவ் பைக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டென்ட் போட்டேங்க. ஸோ அந்த கண்டென்ட் வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் போல சும்மா போட்டேன். சரி, சில பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் போட்டேன். பட் அந்த வீடியோ நல்ல ரீச் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து நிறைய கமெண்ட்டாக இருக்கட்டும், எல்லாமே நிறையா வந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் நான் புரிஞ்சுக்கிட்டேன், ஓகே பைக் ஓட்ட தெரியாத நிறைய பேர் இருக்காங்க. ஸோ நம்ம மூலியமாக அவங்க பைக் ஓட்ட கற்றுக்கிட்டா நம்ம கமெண்ட்லலாம் போட்டிருந்தாங்க. ஸோ அது போக நானும் அப்படியே ஒரு 4-5 வீடியோ மேக் பண்ணேன். ஸோ அது தொடர்ந்து இப்போ 5வது ஒரு வீடியோ ஹவு டு ட்ரைவ் ஸ்ட்ரீட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோங்க. ஸோ இந்த வீடியோ வந்து எப்படி ஸ்ட்ரீட்டுக்குள்ளே ஓட்டணும், என்ன ஸ்கிளிச் கண்ட்ரோலாக இருக்கணும், த்ராட்டல் கண்ட்ரோலாக இருக்கணும், பிரேக்கிங் எல்லாமே நான் எக்ஸ்பீரியன்ஸாக சொல்லித்தரேன். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாராவது புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் நல்லா போட்டுக்கோங்க. நான் மோட்டர் லாக்கில் கண்டினியூ பண்ணுறேன். வாங்க வீடியோ பார்ப்போம். ஸோ அவ்வளோதாங்க, வீட்டிலேருந்து கிளம்பியாச்சு. அப்படியே டேரெக்டாக உங்களுக்கு போயிட்டு எங்கள் ஏரியா வந்து ரொம்ப குறுகலான ஏரியா, ரொம்ப சின்ன சின்ன வளைவுகள்லாம் இருக்கும். அதிலலாம் உங்களுக்கு நான் எப்படி டேர்ன் பண்ணணும்னு நான் சொல்லித்தரேன். அதுக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி ஏரியாக்குள்ளே ஓட்டும்போதும் சரி, சின்ன சின்ன குறுகுறு பாதைக்குள்ளே போனாலும் சரி, ஸ்பீடாக போகாதீங்க. ஏன்னா குழந்தைங்க எப்போ வந்து பைக்குள்ளே வருவாங்க, அவங்க விளையாண்டுக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும், திடீர்னு ஓடி வந்துடுவாங்க. அதனால் நம்ம பார்த்து சேஃபாக இருக்கணும். அப்போ நம்மளால அவங்களுக்கு எந்த இதுவும் ஆகிடக்கூடாது, அவங்களால நமக்கு இதுவும் ஆகிடக்கூடாது. ஓகேங்களா? அதனால் இந்த மாதிரி ட்ரைவ் பண்ணும்போது இந்த மாதிரி ஸ்ட்ரீட்குள்ளே ஓட்டும்போது கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக தான் பைக் ஓட்டிக்கணும். ஓகேங்களா? ஸோ ஓகே, நான் ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு என்னென்னன்றதை தியரியாக நான் ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். வளையும் போது ஹார்ன் அடிக்கணும், மெயின் ஒன்று. ஸோ ஓகேங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து இப்போ ஒரு டேர்ன் எடுக்க போகிறோன்னா ஃபஸ்ட்டு ஸ்க்ளெட்சை பிடிச்சி கியரை போட்டு நம்ம நார்மலாக மூவ் பண்ணுறோம் இல்லைங்க. நார்மலாக மூவ் பண்ணிக்கிறப்போ எப்போவுமே டேர்ன் பண்ணும்போது ஹார்ன் அடிச்சிடணும். ஹார்ன் அப்போ மெதுவாக ஸ்க்ளெட்சை ரிலீஸ் பண்ணி த்ராட்டில் கொடுக்க தேவையில்ல. ஸ்க்ளெட்ச்லேயும் மோஸ்ட்லி போயிடும். ஸோ அப்புறம் லைட்டாக த்ராட்டில் கொடுத்துக்கணும். அடுத்து ஸ்க்ளெட்சை மாற்றிட்டு கியரை மாற்றிட்டு அடுத்து ஒரு டேர்ன். நம்ம எந்த சைடு போகணுமோ, இப்போ உங்களுக்கு வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து நீங்கள் ரைட் சைடு போனால் லேசாக திருப்பினா போதும். ரைட் சைடு அந்த ரோடை பொறுத்து, இப்போ கொஞ்சம் யூ டர்ன் மாதிரி மாதிரி இருந்துச்சுன்னா லைட்டாக திருப்பணும். ஓகேங்களா? இப்போ வந்து ஒரு நார்மல்னால் நீங்கள் லேசாக திருப்பிட்டு ஆக்சிலேட்டரை விட்டாலே, ஸ்க்ளெட்சை விட்டாலே போதும், பைக் ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த டேர்ன் எடுத்துரும். ஆஹோ, புது இளநீங்க எடுத்துகிட்டு போயிடுவோமா? மரத்துலேருந்து விழுந்துருச்சு போல். போகும்போது எடுத்துகிட்டு போயிடுவோம். அவ்வளோதாங்க, இப்படி தாங்க வண்டி வந்து திருப்பணும். இளநிக்கலவான போகிறேன். தேங்காங்க. சரி, யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அவ்வளோதான். கீழே தானே கிடந்துச்சு, நம்ம யார்கிட்டையும் திருடெல்லாம் கிடையாது. இது வந்து கீழே கிடந்தனால இது வந்து பொது சொத்து ஆயிடுச்சு. இப்போதான் உன்னை சரியா புரிஞ்சுக்கிட்டேன். நீ தப்பானவன் இல்ல, நீ தப்பானவன் தான். சரி வாங்க போகலாம், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகேவா? ஓகேங்க. ஆக்சுவலி நம்ம வந்து நார்மல் ரோட்டில் ஓட்டி பழகிட்டோனாலே நமக்கு ஸ்ட்ரீட்டுக்குள்ளே ஓட்டுறதுக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் ஈஸியாகிடும். நான் உங்கள்கிட்ட ஒரே ஒரு விஷயந்தான் திரும்ப சொல்கிறது. ஹேண்டிலோட அந்த ஸ்டெபிலைசேஷன் இருக்குல்ல, நீங்கள் எந்த அளவுக்கு ஹேண்டிலை வந்து உலட்டாமல் ஓட்டுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து டேர்னிங் பண்ண கற்றுக்குவீங்க. ஓகேங்களா? நீங்கள் வந்து எப்போயுமே ஹேண்டிலை வந்து இப்படி உலட்டாமல் ஓட்டணும். ஓகேங்களா? ஓகே, இப்போ நான் வந்து இதுக்குள்ளே போகிறேன்னா இதில் வந்து ஒரு எஸ்பெண்ட் இருக்கும், அதாவது நல்லா இப்படி வளையிற மாதிரி இருக்கும். அதில் எப்படி வளைக்கணும்னா, ஃபஸ்ட் கியர் போட்டேன், மெதுவாக ஸ்க்ளெட்சை ரிலீஸ் பண்ணுறேன். ஸ்க்ளெட்சில் தான் ரிலீஸ் பண்ணுறேன், த்ராட்டில் கொடுக்கல. ஸோ அவ்வளோதாங்க. நீங்கள் வந்து அந்த வளையிறதை மட்டும்தான் நீங்கள் இப்படி கரெக்டாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இப்போ வந்து நான் லைட்டாக லெஃப்ட் எடுக்க போனால் நீங்கள் லேசாக திருப்பினாலே போதும், லெஃப்ட் ஆயிரும். ரைட்டு திருப்ப போகிறனா ரைட் லேசாக, நீங்கள் வந்து லேசாக திருப்பினாலே போதும். ஓகேங்களா? ஈஸியாகவே நீங்கள் வந்து ரைட் அண்ட் லெஃப்ட் எடுத்துக்கலாம். கியர் வந்து பார்த்துட்டிங்கன்னா இதில் ஃபஸ்ட் கியர் செகண்ட் கியர் தான், அதாவது ரொம்ப இடத்த பொறுத்த மாதிரி மாறும் ஒரு கியரும். நான் லேசாக கியர் டவுன் பண்ணி மாற்றிட்டேன். ஸ்க்ளெட்சை வந்து பொறுமையாக தான் ரிலீஸ் பண்ணணும், டபக்குன்னு ரிலீஸ் பண்ணிடக்கூடாது. ஓகேங்களா? ஃபஸ்ட் கியர் போட்டேன், லேசாக லெஃப்ட் திருப்பிட்டேன், வண்டி அவ்வளோதாங்க. அப்படியே தான். அது மாதிரி நீங்கள் வந்து ஸ்க்ளெட்ச் கண்ட்ரோலுன்றது இப்போ வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று. நீங்கள் வந்து லேசாக வண்டியை ஸ்லோவாக விட்டுட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், வண்டி ஆஃப் ஆயிரும். ஆஃப் ஆகிடுச்சின்னா அப்போ கீழே தான் விழுகணும் நம்ம. அப்புறம் பிரேக் பிடிச்சிட்டேன், கியர் டவுன் பண்ணிட்டேன், ஃபஸ்ட் கியர் போட்டேன், லேசாக திருப்பி அவ்வளோதாங்க. ஸ்க்ளெட்சை கொடுத்து, அதாவது ஸ்க்ளெட்சை எந்த இடத்துலலாம் ஸ்க்ளெட்ச் யூஸ் பண்ணணுமோ அந்த இடத்துல ஸ்க்ளெட்ச் யூஸ் பண்ணணும்.
எந்த இடத்துல த்ராட்டில் யூஸ் பண்ணணுமோ அந்த இடத்துல த்ராட்டில் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ வந்து நான் இந்த ரைட் எடுக்க போகிறேன்னா கிளச்சை பிடிச்சி கியர் டவுன் பண்ணிட்டு லேசாக ஆக்சிலேட்டர் கொடுக்குறேன். ஓகேங்களா? இப்போ இதில் வந்து லைட்டாக மூட்டிட்டு ஆக்சிலேட்டர் கை எடுத்துட்டேன், ஸ்க்ளெட்ச்லேயே வளைக்கிறேன். ஆக்சுவலி இதில் வந்து ஸ்க்ளெட்சில் வளைக்கணும்னு அவசியமே கிடையாது, நம்ம வந்து எப்படி வேணாலும் வளைக்கலாம். ஸோ பழகும்போது நீங்கள் வந்து பொறுமையாக பழகுங்க. ஓகேங்களா? இப்போ வந்து நான் 4th கியர் போகணுன்னா நான் சும்மா கியர் அடிக்க விடாமல் கொண்டு போகணுமே அப்படின்றக்காண்டி நான் 4th கியர் யூஸ் பண்ணுறேன். ஓகேங்களா? இதுதான் பேசிக். இது ரொம்ப ஈஸி தான். நீங்கள் வந்து பைக் ஓட்ட பழகிட்டீங்கன்ற பட்சத்தில் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். கார்னர் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி ஸ்ட்ரீட்குள்ளே ஓட்டுறதா இருக்கட்டும், ரொம்ப ஈஸி தான். நீங்கள் வந்து நம்ம அதை ஓட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸி மாதிரி ஃபீல் ஆயிரும். இது அவ்வளோ பெரிய விஷயம்லாம் இல்லை, சும்மா சின்னது தான். நீங்கள் ஃபஸ்ட்டு அதை கற்றுக்கிட்டிங்கனாலே போதும். எதை பைக் ஓட்ட கற்றுக்கிட்டிங்கனாலே ஈஸியாக அதையும் கற்றுக்கலாம். நான் உங்ககிட்ட இப்போ சொல்கிறேன், என்னையுமே வண்டி ஓட்டுறதுக்கு மட்டும் பயப்படாதீங்க. ஓகேங்களா? நீங்கள் பயந்துட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு அந்த த்ராட்டில் கண்ட்ரோலாக இருக்கட்டும், ஸ்க்ளெட்ச் கண்ட்ரோல், ஹேண்டிலிங் எல்லாமே வந்து உங்களுக்கு உழப்ப ஆரம்பிச்சிடும். ஸோ ஓகேங்க, இப்போ வந்து உங்களுக்கு எப்படி வளையணும், ஸ்க்ளெட்ச் எப்படி விடணும், த்ராட்டில் எப்படி வந்து ரிலீஸ் பண்ணணும், அதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து கரெக்டாக எப்படி பண்ணணும்னா, நான் உங்களுக்கு வந்து சொல்கிற ஒரே விஷயம், நீங்கள் எந்த சைடு திரும்பினாலும் இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்ணுங்கள். நான் இப்போ ஏன் உங்களுக்கு இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்ணி காட்டலை அப்படின்னா ஒரு ரீசனுக்காக தான். ஸோ வந்து உங்களுக்கு வந்து நிப்பாட்டி ஒரு இடத்துல பொறுமையாக எல்லாம் சொல்லிக் கொடுக்கணுன்றக்காண்டி. ஸோ எங்கே வளைஞ்சாலும் சரி ப்ராப்பராக இண்டிகேட்டர் போடுங்க. லெஃப்ட் சைடு திரும்ப போகிறீங்கன்னா லெஃப்ட் சைடு இண்டிகேட்டர் போட்டுருங்க, ரைட் சைடுனா ரைட் சைடு போட்டுருங்க. சந்துக்குள்ளே தான் போடணுமா அப்படிலாம் யோசிக்காதீங்க. நீங்கள் எல்லா இடத்துலையுமே நீங்கள் இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்ணி தான் ஆகணும். சப்போஸ் பின்னாடி ஒரு வெஹிக்கிள் வருது, அப்போ வந்து நீங்கள் ரைட் எடுக்க போகிறீங்க, அந்த வெஹிக்கிள் வந்து ரைட் எடுக்க இல்லை, ஐ மீன் அந்த வண்டி வந்து நேராக போகுதுன்னா நீங்கள் இப்படி போய்கிட்டு இருக்கீங்க ஓவர்டேக் பண்ணி, டரன்னு நீங்கள் திரும்பிட்டிங்கன்னா இந்த வண்டி இடிச்சிரும். ஓகேங்களா? நீங்கள் இப்போ வந்து போய்கிட்டு இருக்கீங்க, இண்டிகேட்டர் போட்டிங்கன்னா இந்த வண்டி ஸ்லோவாயிரும். நீங்கள் கார்னர் இந்த லெஃப்ட் டு ரைட்டு போயிடுவீங்க, அந்த பைக் நேராக போயிடும். ஓகேங்களா? ஸோ அதனால் எப்போவுமே இண்டிகேட்டர் யூஸ் பண்ணுங்கள். சேம் டைம் ஹாரன் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று. கார்னர் அந்த இந்த மாதிரி ஸ்ட்ரீட் ரோட்டில் வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று. ஏன்னா ஆப்போசிட்டில் வர்றது நமக்கு தெரியாது. இப்போ அந்த டேர்னிங்கில் வந்து யார் வராங்க என்னென்னு எனக்கு தெரியாது. நான் ஒன்ஸ் அந்த இதுக்குள்ளே என்ட்ரன் ஆனதுக்கு அப்புறம் தான் எனக்கே தெரியும் ஆப்போசிட்டில் வண்டி வருதுன்னு சொல்லிட்டு. அதனால் எப்போ வந்து ஒரு கார்னர் எடுத்தாலும் ஹார்ன் அடித்து போயிருங்க. ஹார்ன் வந்து அவங்களுக்கு சோக்கிங் இருந்து தான் சொன்னேன்னா, இப்போ அந்த அண்ணன் வந்து ஹார்ன் அடிக்கலை, நமக்கு தெரியல. இப்போ சப்போஸ் நான் வந்து நான் ஏறிக்கும்போது அந்த அண்ணன் வந்துருந்தாங்கன்னா பிரேக்கிங் தான், சில பேர் வந்து இடிச்சு விழுந்துருவாங்க. அதனால் முடிஞ்ச அளவு ஹார்ன் அடிச்சிருங்க. முடிஞ்ச அளவுக்குலாம் இல்லை, எல்லோரும் ஹார்ன் அடித்து பழகுங்க. இண்டிகேட்டர்ஸ் போட்டு பழகுங்க. இங்கேன்னு கிடையாது, எல்லா ரோட்ஸ்லேயுமே இண்டிகேட்டர்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று. ஓகேங்களா? ஆக்சிடென்ட்ஸ் அதுதான் ஓரளவு தடுக்கிறது காரணமே இண்டிகேட்டர்ஸ் தான். சில பேர்லாம் இண்டிகேட்டர்ஸை மதிக்கவே மாட்டேறீங்க. அதனால் இண்டிகேட்டர்ஸ்லாம் நான் உங்களை சொல்கிறேன், நான் பார்த்த வரைக்கும் சொல்கிறேன். நான் இந்த இடத்துலலாம் ஹார்ன் அடிச்சு தான், ஏன்னா நமக்கு வந்து அந்த சைடு விசிபிலிட்டி கிடையாது. ஓகேங்களா? நம்ம அந்த கார்னரில் என்ட்ரானா தான் நமக்கு தெரியும் அந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு. அதனால் ஹார்ன் ரொம்ப முக்கியமான ஒன்று, ஹார்ன் அடிச்சிருங்க. இண்டிகேட்டர்ஸ் அதை விட ரொம்ப முக்கியமான ஒன்று. அதனால் இண்டிகேட்டர்ஸுமே ரொம்ப நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப சின்ன ஒரு டேர்னிங் கட்டுறேன். ஸோ அந்த டேர்ன் எடுக்கணும்னா இண்டிகேட்டர் போட்டு ஹார்ன் அடிச்சுட்டு கியர் டவுன் பண்ணிட்டு மெதுவாக ஸ்க்ளெட்ச்சு த்ராட்டில், அவ்வளோதாங்க. ஸோ இப்போ நான் இந்த சந்துக்குள்ளே போகணும் அப்படின்னா மெதுவாக கியர் டவுன் பண்ணிட்டு ஸ்க்ளெட்சை மெதுவாக ரிலீஸ் பண்ணி த்ராட்டில் கொடுக்குறேன், லேஸ் த்ராட்டில். ஓகேங்களா? ஏன்னா வண்டியிலேருந்து வெளியே வரணும் இல்லைங்க, நம்ம வந்து த்ராட்டில் எடுக்க முடியாது, அதனால் சொல்கிறேன். ஓகேங்களா? ஸ்ட்ரீட்ஸில் முடிஞ்ச அளவுக்கு ஸ்லோவாகவே போய்க்கோங்க, அதுதான் ரொம்ப ரொம்ப நல்லது. பிடிச்சி பிரேக் பிடிச்சி ஹாரன் த்ராட்டில். எப்படி நல்லா இருக்கா? எனக்கு உங்களுக்கு சொல்லித்தரது ஏதோ நான் ஒரு 4 பேருக்கு சொல்லித்தரது. இப்போ நான் உங்களுக்கு வந்து டீச் பண்ணுறேன், இல்லை இந்த மாதிரி பண்ணுங்கள் அப்படி பண்ணுறேன்றது, அது எனக்கு அப்படியே ரியலாக ஃபீல் ஆகுதுங்க. நான் யாரோ உட்கார வச்சு அவங்ககிட்ட பேசிக்கிட்டே போகிறோம், மாதிரி ஜாலியாக இருக்குது. ஸோ முடிஞ்ச நீங்கள் சீக்கிரமாக கற்றுக்கிட்டு உங்கள் கூட இருக்கிறவங்களுக்கு பைக் ஓட்ட தெரியாமல் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. ஸோ ஓகேங்க, வீடியோ வந்து பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இது ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்லைங்க, ஸ்ட்ரீட்டில் ஓட்டுறது ரொம்ப சின்ன விஷயம். நீங்கள் வந்து ஹைவே அப்புறம் ரோட்லலாம் ஓட்டி பழகிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக பழகிடும் அடுத்து ஓட்டுறதுக்கு. அதனால் ஃபஸ்ட்டு ரோட்டில் நல்லா சேஃபாக ஓட்டுங்க, இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்ணுங்கள், ஹாரன்ஸ் யூஸ் பண்ணுங்கள். சப்போஸ் இண்டிகேட்டர்ஸ் இல்லை அப்படின்னு வச்சு கையை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம வீடியோ இதோட என் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் நல்லா போட்டுக்கோங்க. ஸோ வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். ப்ரோ வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது ப்ரோ, நல்லா இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா?
இப்போ நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன். நீங்களும் நெக்ஸ்ட் டைம் பைக் ஓட்டும் போது பார்த்து சேஃபாக ஓடுங்க. பைக் ஓட்ட தெரியாத உங்கள் ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டு இதை பார்த்து கற்றுக்கோடா அப்படி சொல்லுங்கள். இல்லைனா நீங்களே அவங்க கூட இருந்து சேர்ந்து சொல்லிக் கொடுங்க. ஓகேங்களா? ஸோ அது மாதிரி நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். பாய்.